clarity, practice, then lifestyle and mentor and mindset. So சும்மாலாம் இவங்களுடைய போட்டோஸ் போடல. So practiceல பாருங்க ரெண்டு பேட்ஸ் நம்ம கொடுக்குறோம் டெய்லி. தியானமும் கொடுக்குறோம், மசில் மெமரியும் கொடுக்குறோம். உங்களுடைய மென்டார் யாரு, அவர் என்ன பண்றாரு, எனர்ஜி வருதா உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கா டெய்லி. Why we need energy? Because முக்கியமா சொல்லிட்டு நிக்குதான். Last subject, it's called mindset. மகேந்திர சிங் தோனி. இந்த உலகம் முழுவதும் வாய்ப்புகளால் நிரம்பி கிடக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் வாய்ப்புகளாக காண முடியவில்லை, நீங்கள் அந்த வாய்ப்புகளை பிரச்சனையாக காணுகிறீர்கள். That's it. ரைட், எல்லா ரெக்கார்டிங் அக்செப்ட் பண்ணுங்க. The special one, ஒரு half an hour போலாம் கிளாஸ். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிங்க. நிறைய பேர் மறந்துட்டோம், சரிதானா? நிறைய பேர் மறந்துட்டோம். நம்ம பர்பஸ் என்ன, எதுக்கு உட்கார்ந்துருக்கோன்னே மறந்துட்டோம். ஏதோ வாரம் போறோங்கிறது கிடையாது. ஸோ ரிசல்ட் ஸ்டாமரிங் மட்டும் கிடையாது. நம்ம உங்க லைஃப்ல எந்த இடத்தை அடைய நினைச்சாலும் இந்த 5 பில்லர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த இலக்கை அடைய வைக்கும். ஓகே, இந்த 5 பில்லர் நான் பயன்படுத்துற மிகப்பெரிய பில்லர்ஸ். என் லைஃப்ல 2013 இருந்து 2021 ட்ரமெண்டஸ் சேஞ்சஸ். என்னுடைய லைஃப் வந்து 300% இல்ல, 400% இல்ல, 1000% மாறி இருக்கு. 100 இல்ல, 1000% மாத்திருக்கேன். நான் பின்பற்றக்கூடிய ரகசியங்கள் இது எல்லாமே. ரைட்டா? சோ அதே பேட்டர்ன் தான் நான் ஸ்டாமரிங் ட்ரைனிங்க்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். உங்களுக்கு வித்தியாசமெல்லாம் எதுவுமே பண்ணல. என் லைஃப்ல நான் மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், ஸ்ட்ராங் பில்லர்ஸ். என் வாழ்க்கையில நான் மாறுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துல நான் செய்யற விஷயங்கள் என்ன, நான் பின்பற்றக்கூடிய விஷயம். அதாவது எதுவுமே ஒரு விதியை நோக்கி தான் செயல்படும். ஒரு விதி இருக்கணும், அது அந்த விதி இருந்தா தான் நம்ம ரிசல்ட் பார்க்க எடுக்க முடியும். எடுத்தானா? சோ நான் ஷேர் பண்றது 5 பில்லர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி. ஓகே, கிளியரா நீ கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி. நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பயணத்தை பற்றிய தெளிவு உங்கள்கிட்ட இருக்கா? நம்ம ஏன் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், விஷயம் உங்களுக்கு தெரியுதா? அது ஃபர்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராக்டிஸ். சார் கிளாரிட்டி இருக்கு, நிறைய தெரியும் சார், ஆனா டெய்லி நான் காலைல நைட்டு பயிற்சி வர மாட்டேன். பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் உங்களுடைய மேல் மனதிற்குத்தான் அறிவு, அதாவது தகவலை தவிர அறிவு என்பது நடுமனது ஆழ்மனதுக்கு தான். அறிவு வந்து மேல் மனதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப சந்துருட்ட வந்து பயிற்சி சார், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் சார், சூப்பர் சார், நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் சார், ஆனா நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன் முடியாது? பிகாஸ் அறிவு என்பது, டேக் இட் டவுன், அறிவு என்பது உங்கள் கடந்த கால தகவலையும் எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையையும் இணைக்கும் பாலம் தான் அறிவு. யாருக்கு புரிஞ்சுச்சு? உங்கள் கடந்த கால தகவல் இருக்குல்ல, இது வரைக்கும் படிச்ச புத்தகம், ஜப்பு சவறு, வாட் எவர் நான் படிச்சுட்டேன் சார், பேருக்கு முன்னாடி வட்டையா போட்டுக்கிறீங்களா, பிஇ எம்எஸ்சி நிறைய போட்டுக்கிறீங்களா, இதை எடுத்த அறிவு இருக்குல்ல, தகவல். இந்த தகவல் அறிவு கிடையாது. இந்த தகவலை எடுத்துட்டு ஃபியூச்சர்ல உங்கள் அனுபவம் என்னவா இருக்கணும்? நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு 10,000 வேலைக்கு போறீங்களா, இல்ல ஐஏஎஸ் ஆக போறீங்களா, இல்ல ஐபிஎஸ் ஆக போறீங்களா, இல்ல ஆண்டர்பிரனர் ஆக போறீங்களா, இல்ல இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதி ஆக போறீங்களா, இல்ல தலைவர் ஆக போறீங்களா? இது உங்க ஃபியூச்சர். ரைட்டா? இப்போ உங்களுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் பாலமான நிகழ்காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் அறிவை சார்ந்தது. யாருக்கு புரிஞ்சு? Got it? அப்போ உங்களுடைய அறிவு என்பது ரொம்ப 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 முக்கியம். உங்கள் அறிவு உங்கள் தகவலால் தெளிவால் வர்றதில்ல. பிராக்டிஸ். டெய்லி நீங்க எடுத்ததை பயிற்சி பண்றீங்களா? காலையில 6:30 to 7:30 பயிற்சி பண்றோம் வாரமா? 8:45 to 9:45 பயிற்சி பண்றோம் வாரமா? டெய்லி 2 மணி நேரம் யாரு கொடுப்பான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. இவ்வளவு எஃபோர்ட் போடுவோம்னு தெரியல. அப்போ நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோமே, அந்த எஃபோர்ட்டை சரியா பயன்படுத்துறதுக்கு நான் சரியான ஒரு நபரா இருக்கலாங்கிற கேள்வி எழுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்னது? கிளாரிட்டி, பிராக்டிஸ், மென்டார். எந்த அளவுக்கு மென்டார் சொல்றத ஃபாலோ பண்றோம்? பிளைண்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சொந்த மூளையை பயன்படுத்தாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களால ஒரு 10 மீட்டர் ஒரு அளவுல, சும்மா ஒரு அளவுக்கு சொல்றேன், 10 மீட்டர் அளவு திங்க் பண்ண முடியும்னா உங்க மென்டாரால 1000 மீட்டர் அளவு திங்க் பண்ண முடியும்.
அவருடைய தாட் ப்ராசஸ் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. தயவு செய்து பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடிய தன்மை வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது இல்லைங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட். இட்ஸ் கால்ட் வாரியர் மைண்ட் செட்பாங்க. இதை பத்தி பாக்குற முன்னாடி இந்த சார்ட் பார்த்தா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். I want to share one chart. Research based upon clarity, practice, then lifestyle and mentor and mindset. So சும்மாலாம் இவங்களுடைய போட்டோஸ் போடல, இவங்களுடைய பேசிக் குவாலிட்டில இருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ விவேகானந்தர் பிடிச்சால ஏதாவது போட்டிருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. முதல்ல கிளாரிட்டினா என்ன, எதுக்காக கிளாரிட்டி, why we need clarity அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். Why we need clarity. Okay. So முதல்ல ஸ்டாமரிங் பத்தி பார்க்கலாம். அத பத்தி அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இத பத்தி நம்ம யோசிக்கலாம். வாட் இஸ் ஸ்டாமரிங்? எல்லாம் சிம்பிளா தெரியும். ஸ்டாமரிங்னா என்னது? ஹேபிட், ரைட், பழக்கம், ரைட். அது ஒரு சாதாரண பழக்கம், மிகப்பெரிய நோய் அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறீங்க, உண்மையாவே நீங்க கத்துக்கிட்டீங்களாங்கிற கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க, உண்மையாவே பழக்கம்ன்றாரு, நான் தெரிஞ்சுக்கிட்டேனா இல்ல புரியல சார், வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு போன வாய்ப்பு புரியல சார், நான் இந்த வாட்டி நீ கொடுக்குற கிளாஸ் வந்து உட்கார்றேன், யாராவது கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. மாசம் 4 நாள் இல்ல 7 நாள் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. சார் இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்டாமரிங் பத்தி ஒரு தெளிவு இல்ல சார். வாட் இஸ் ஸ்டாமரிங்? அந்த ஸ்டாமரிங்கிறது என்ன? மனம் சார்ந்த விஷயம், பழக்கம். பட் பழக்கம்னா என்ன? பழக்கம் எப்படி உருவாகுது? அது என்ன மாதிரி செயல்படுது? நான் திக்கிறேனே, ஒரு பதட்டம் வருது, பயம் வருது, ஆங்ஸைட்டி ஃபீல் பண்றேன், அந்த வார்த்தையை பேசும்போது அடைக்குதே, ஏன் அடைக்குது? என்னுடைய உடல், என்னுடைய மனதும் எவ்வாறு செயல்படுதுங்கிற தெளிவை நீங்க பெற்றிருக்கீங்கிற கேள்வி பதில் இருக்கா? அந்த பதில்ல தான் உங்களுடைய ரிசல்ட். தட்ஸ் a base. That's a base. அதுதான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கு. So what is stammering-ங்கிற பதில் சிம்பிளா ஹேபிட், அவ்வளவுதான், பழக்கம். பட் பழக்கத்தை ரெண்டு விதமான பழக்கம் இருக்கு பாருங்க. மனது உடலை கட்டுப்படுத்துகிறது, ரைட்டா? மனது உடலை கட்டுப்படுத்துகிறது, உடல் ஒரு சில சமயங்களில் மனதை கட்டுப்படுத்தும். அதான் விஷயம். நம்ம என்ன பண்றோம்? முழுக்க 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 மனம் சார்ந்த விஷயங்களே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஸ்டாமரிங் இருக்கு, பயப்படுறேன், பதட்டப்படுறேன், கரெக்ட். பட் 4 ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதான் மறந்துட்டமே. யோசிச்சு பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. முதல் ஃப்ரீக்வன்சி தனியா, தனிமையில் உங்கள் உடலால், ரைட்? தனிமையில் உங்கள் உடலால் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் தனியா இருக்கும்போது யாருமே திக்கிறது இல்ல. ரெண்டாவது கம்ஃபர்ட் ஜோன், அம்மா அப்பா தெரிஞ்ச மக்கள் ரொம்ப ஃப்ரெண்டு, அந்த இடங்கள்ல உங்கள் உடலால் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். என்ன அர்த்தம்? That's a conscious mind. Conscious mind. By the conscious mind you can control your whole body. By the body you can control subconscious. That's it. அப்போ இந்த ரெண்டு சூழல்ல நான் தனியாக இருக்கும் பொழுதும், அதே மாதிரி என்னுடைய அம்மா அப்பா கம்ஃபர்ட் ஜோன் தெரிஞ்ச மக்கள் தான், பரவாயில்ல பேசுறேன், சுமாரா பேசுறேன், அதுதான் உங்களுடைய அஸ்திவாரம். இந்த ரெண்டு இடங்களையும் நான் சொல்லிக் கொடுத்த நியூ பேட்டர்ன், நான் சொல்லிக் கொடுத்த ஹேக்கிங் மெத்தட், இது நீங்க 100% தனியா இருக்கும் போதும் அம்மா அப்பாட்ட இருக்கும் போதும் பயன்படுத்தினா மட்டும்தான் தேட் அண்ட் ஃபோர்த் உங்கள் மனதால் உங்கள் உடல் கட்டுப்படுத்த முடியும். தேட் அண்ட் ஃபோர்த் என்னது? பதற்றமான சூழல், தெரியாத மக்கள், அத்தாரிட்டி, பேங்க் ஸ்டாஃப், கூட்டமான இடம், மேடையில பேசுறது, இதெல்லாம் பதற்றமான இடங்கள். அந்த இடங்கள் ஆட்டோமேட்டிக்கா எமோஷன் கிரியேட் ஆயிரும். எமோஷன் கிரியேட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ் போயிடுவீங்க. சப்கான்ஷியஸ் போயிட்டீங்கன்னா ஒரு பழக்கத்தின் வாயிலாக உங்கள் உடல் வழிநடத்தப்படும், உங்களின் மூலமாக அல்ல. யாருக்கு புரிஞ்சுதா? சோ 3வது மற்றும் 4வது சூழல் உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சியே வேற, ரைட்டா? தெரியாத மக்களை பார்க்கும் பொழுதும் அத்தாரிட்டி மக்களை பார்க்கும் ஒரு பிரெயின் ஃப்ரீக்வன்சி வேற. அந்த ஃப்ரீக்வன்சில உங்கள் பழக்கம் என்னவோ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்க செயல்படுவீங்க. அப்ப கொண்டு போயிட்டு சார் ஹேக்கிங் பயன்படுத்துற ஒரு மண்ணாங்கடி வேலை செய்யாது. சார் ஹேக்கிங் பயன்படுத்துற சார், நியூ பேட்டர்ன் பயன்படுத்துற சார், ட்ரை இட். ஒரு 10% 20% பாசிபிலிட்டி. பட் ஆனால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் முதல் அலைவரிசையின் அடிப்படையில் தான் 2ஆம் அலைவரிசை இயங்குகிறது. உங்கள் 2ஆம் அலைவரிசையின் அடிப்படையில் தான் உங்கள் 3ஆம் அலைவரிசை செயல்படுகிறது. உங்க 3ல தான் பேசுறதா 4th. அப்ப என்ன அர்த்தம்? உங்க கண்ட்ரோல் இருக்குல்ல, உங்கள் உடலை பயன்படுத்தி உடலின் மூலமாக உங்கள் மனதையும் அதன் செயல்பாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரீக்வன்சில நீங்க ப்ராப்பரான பிரயோஜனம் இருக்கு. தட்ஸ் இட். ஓகே? சோ மனசு, சார் பயமா இருக்கு சார், பயமா இருக்கு சார், தப்பு இல்ல.
உங்களோட உடலுக்கு மசில் மெமரி. மனசுல உள்ள பயத்தை போக்குறது எப்படி? ஃபேஸ் தி ஃபியர், அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. ஐ வில் டீச் யூ. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கேன், சொல்லியும் கொடுப்பேன். பயம் என்பது அற்புதமானது, நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் என்பது மிகுந்த அற்புதமானது. ரைட்? மிகுந்த அற்புதமானது பயம் என்பது. மிகுந்த எப்படி சார்? சார் பயத்தாலதான் வழங்கி இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி சொல்றீங்களே அப்படின்றீங்க. கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயம் என்பது போர்க்களத்தில் நேருக்கு நேரு போரை எதிர்கொள்ளும் பொழுது வருது பாத்தீங்களா, அதான் பயம். வீட்டுல உட்கார்ந்துட்டு போர் நினைக்கிறது பயம் கிடையாது. ஒரு கோழைத்தனம். கோழைத்தனத்தையும் பயத்தையும் ஒன்று சேர்க்காதீர்கள். பயம் வீரனுக்கு மட்டுமே வரக்கூடியது. காட்டி யாருக்கு புரிஞ்சது? சார் பயப்படுற சார், பேங்க் போய் பேச மாட்டேன், பேங்க்ல போய் நின்னுங்க, அப்போ வர்றது பயம். வாழ்த்துக்கள். அந்த பயம் பழக்கமாக மாறும். என்ன அர்த்தம்? பயம் பழகும் பொழுது பயம் போயிடும். ரொம்ப திங்க் பண்ணி பாருங்க சார். எனக்கு நான் முன்னாடி வெளியே போய் பேச மாட்டேன். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். இப்ப வெளியே போய் பேசுறீங்க, புது கடையா இருக்கு, புது கடையை திறக்கிறான். ஒரு புது கடையை திறக்கிறான். போய் பேசும்போது பயம் வருது. ஐயோ பேச மாட்டேன். ஆனா போக 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 பயம் குறையுதா இல்ல? யாருக்கு புரிஞ்சு? எஸ், நான் போக 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 பயம் குறையுதே. என்ன காரணம்? பிகாஸ் பயத்தை பழக பழக பழக, பயத்தை நேருக்கு பார்க்க பார்க்க பார்க்க, நேருக்கு நேராக உங்கள் பயத்தை காணும் பொழுதுதான் பயத்தின் உண்மைத்தன்மையை உங்கள் மனது புரியும். பயத்தால் உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத உண்மையை உங்கள் மனம் புரியும். என்ன அர்த்தம் நீங்க பண்ணணும்? உங்கள் மனதில் உள்ள பயம் போகணும்னா என்ன செய்யணும்? பயத்தை நேருக்கு நேராக சந்தியுங்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்க, இப்ப நான் பயத்தை நேருக்கு நேரா பார்க்கணும். என்னதான் பண்ணணும்? கரேஜ் இருக்கா, தைரியம் இருக்காங்கிற கேள்வி. தைரியம் இருக்காங்கிற கேள்வி நான் பார்த்துருக்கோம் தானே. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவேர்னஸ் பால் பார்த்தோம் அப்படிதானே. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அவேர்னஸ் பால் பிளேட் மேல அந்த அவேர்னஸ் போகுது. ஞாபகம், சந்தோஷம். சோ கரேஜ்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றோம். வில் பவர், கரேஜ். ரொம்ப சிம்பிளா சொல்றோம். என்னுடைய பழக்கமான ஸ்டாமரிங், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என்னுடைய பழக்கமான ஸ்டாமரிங், நடுமனதில் பதிந்துள்ள ஸ்டாமரிங், திக்குவா என்ற பழக்கம். ஒரு சூழல்ல போயிட்டு பேசும்போது பேசாதே, உன் வாயை மூடு, இல்லைன்னா நான் திக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தை நோக்கி போகாம நீங்க ஸ்டாப் ஆறீங்கல்ல, அதுக்கு பேர் பழக்கத்தின் மாதிரி தான் கட்டுப்படுறீங்க. ரைட்டா? கட்டுப்பட்டாச்சு. நான் போக மாட்டேன், ஏன்னா அங்க போனா திக்கிருவேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போக விருப்பம் இல்ல, கட்டுப்பட்டுட்டீங்க. சரி, அந்த இடத்துக்கு போகும்போது பயம் வருது, பதட்டம் வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, வேண்டான்னு தோணுது, சோர்வு வருது. இதையெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதுக்கு பேர் தான் கரேஜ். யாருக்கு புரியுது? Got it? Who got OMG moment? Who got oh my god moment? அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். போகும்போது வருத்தம் வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, என் மேலேயே வெறுப்பு வருது. ஐயோ திக்குவன, எரிச்சல்படுத்துவன, அசிங்கப்படுத்துவன, எல்லாமே ஓடுது மண்டையில. ஆனா இவ்வளவு ஓடியும் என் உடல் என் கட்டளைக்கு பணிந்து நான் போய்கிட்டு இருக்கேன். I want to go. That's called uncomfort. Uncomfort. எந்த ஒரு நபரால் அன்கம்ஃபர்ட்ல கம்ஃபர்ட்டா இருக்க முடியல, அவருக்கு வில் பவர் இல்ல, கரேஜ் இல்ல, அவருக்கு பயம் கடைசி வரைக்கும் இருக்கும். அவருக்கு போகவே போகாது. சார் 8 மாசம் பயிற்சி பண்றேன், 10 மாசம் பயிற்சி பண்றேன். மந்த் டசன்ட் மேட்டர். இங்க மாசம் மேட்டரே கிடையாது. அப்போ சார் ஸ்டாமர் பண்ணுவேன், இந்த வார்த்தை வராது, நான் என்ன செய்யணும் சார்? சொல்லி கொடுங்க சார், நான் என்ன செய்யணும், என்னதான் வழி? சரி, சந்தோஷம். நீங்க உண்மையாவே யோசிச்சு பாருங்க. பயத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு மனதுல தெம்பு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா சந்திக்கணும். எப்படி? ஒரு அம்மா அப்பாட்ட, எப்ப நான் திக்கி பேசுவோமா, தப்பா எடுத்துக்கிறேன், நான் இந்த பேட்டர்ல தான் பேச போறேன், நான் ஹேக் பண்ணி பேச போறேன், திட்டாதீங்கம்மா சொல்லலாம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை திக்கவா இருக்கடா, ரொம்ப திக்கிறேன்டா, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கடா, நான் அப்படி பேசுறேன், ஏத்துக்கங்கடா சொல்லலாம். தேவையில்லையா அந்த நட்பே தேவையில்லை, வெட்டி விடுங்க அந்த நட்பது. எஸ், புரியுதா? சொல்லலாம். இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு போறீங்க, திக்கிட்டீங்க, என்ன திக்குனேன், தப்பு இல்ல, சொல்லலாம். உண்மையை வெளிப்படுத்துங்கள், தன்னம்பிக்கை தானாக வரும். ஆமாப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, பிரச்சனை இல்லப்பா, நான் திக்கிறேன்ப்பா, பிரச்சனையே கிடையாது, என்ன திக்குறேன், தப்பு இல்ல. இப்ப என்ன இப்போ யோசிச்சு பாருங்க. இது ஃபியர் போறதுக்கு வழி. ரெண்டாவது, மசில் மெமரி. நான் கத்து கொடுத்துருக்கேன்ல, எவ்வளவு பேலன்ஸ் கொடுத்துருக்கோம்.
பேசும்போது இப்படி பேசுங்க, வார்த்தையை ஹேக் பண்ணுங்க, மஸ்ல கரெக்டா பயன்படுத்துங்க. ஒரு வார்த்தை வரலன்னா இப்படிதான் பேசணும், ஆனா இப்படிதான் ஆ உச்சரிக்கணும், ஈனா ஈ இப்படிதான் உச்சரிக்கணும், ஓனா ஓ இப்படிதான் உச்சரிக்கணும், நானா நே இப்படிதான் உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்புகள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய மனசு மறந்தது போக உங்க மசில் மறந்தாச்சு பாஸ். எஸ், அப்படிதானே? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏதோ ஒரு வார்த்தையை பேச வரேன், வாய் ஏதோ ஒரு வார்த்தையை பேசும். உண்மையா இல்ல? கவனிச்சிருக்கீங்களா? நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வரேன், வாய் வேற மாதிரி பேசுது. ஏன்னே தெரியல. ஏன்னா அந்த வாய்க்கு அதுதான் தெரியுது. அதான் சொல்லி குத்தல. அது யார் தப்பு? நான் இந்த வார்த்தை வராது, இந்த வார்த்தை வராது, இந்த வார்த்தை வராது, வேற வார்த்தையை போடுவோம். தப்பு இல்ல, வேற வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தை வராமலே போயிருமே. அது என்ன வழி? முதல்ல ஒரு வார்த்தை வராம போறதுக்கு வழி என்ன? நான் அந்த வார்த்தைய ஒரு வாட்டி எங்கேயோ திக்கி தொலைஞ்சிருக்கேன். அப்ப அதை மறைக்கணும் 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 மறைக்கணும்னு அந்த வார்த்தையை பேசவே இல்லை. அப்ப இந்த வார்த்தை ஏன் மறைக்க தோணுச்சு? நான் திக்குறேன், வெளியே போனா மத்தவன் பாக்குறான், அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. அதை போக்குறது தான் ஹேக்கிங் மெத்தடை கொண்டு வந்தோம். அப்ப இந்த வார்த்தையை இப்படி சொன்னா நான் சொல்ல முடியுது, இந்த வார்த்தையை இப்படி போட்டா வருது. அப்போ இந்த வார்த்தையை தப்பா உச்சரிச்சாலும் பரவாயில்ல, முதல்ல ஹேக் பண்ணி அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்க மனசுக்கு விதைங்க. விதைச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய மசில் மெமரி ஆக்ட் ஆரம்பிக்கும். ஓகே, இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு பயம் வரல, பதட்டம் வரல, அப்போ என் கண்ட்ரோல் உடல் இருக்கு, என் உடலை சரியா பயன்படுத்தி அந்த வார்த்தையை உச்சரிக்க 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 உங்கள் மசில் தயாராகும். ஓகே, கரெக்ட், இந்த வார்த்தையை என் மனம் உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் உடல் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனது அன்கான்சியஸா ஏத்துக்கிறதா மசில் மெமரி. யாருக்கு புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ், it's a major one. It's called clarity. Without clarity you will not do anything. வாய்ப்பே இல்ல ராஜா. So second one is practice. இது சூப்பரா இருக்கு பாருங்க, இவருடைய கோட் சரியான கோட். The man who has no imagination has no wings. எந்த ஒரு நபருக்கு கற்பனை திறன் இல்லையோ அவருக்கு பறக்கிற சக்தி இல்லை, ரெக்கைகள் இல்ல. நம்ம தான் விஷுவல ஒரு பேசிக்கான பிராக்டிஸா வச்சிருக்கோம், நம்ம சும்மா எல்லாம் வைக்கணும். ஓகே தானா? சோ பிராக்டிஸ்ல பாருங்க, ரெண்டு பிராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம் டெய்லி. தியானமும் கொடுக்குறோம், மசில் மெமரியும் கொடுக்குறோம். சோ தியானம் அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய மனதிற்கு தேவையான ஒரு ஆற்றலை தரக்கூடியது. மசில் மெமரினா என்னது? உங்களுடைய ஸ்பீச் பேட்டர்ன் மாதிரி உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதை விட பெர்ஃபெக்ட்டா என்ன செய்ய முடியும் தெரியல. நம்ம அதை பயன்படுத்துறமான்னு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, யாரு தான் சும்மா இருக்கு? எல்லாத்துக்கும் வேலை இருக்குல்ல. எஸ் ஆர் நோ? எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை. தூங்குறதும் வேலை தானே, யாரு இல்லைன்னா? கேம் விளாடுறதும் வேலை தானே, யாரு இல்லைன்னா? பசங்க சும்மா போன்ல பேசுறது வேலை தானே, யாரு இல்லைன்னா? எல்லாமே வேலை தான். பட் எந்த வேலைக்கு நீங்க முக்கியத்துவம் தாரீங்க, தட் இஸ் த கமிட்மெண்ட். அதுதான் கமிட்மெண்ட். நான் முக்கியத்துவம் தரக்கூடிய வேலை என்ன? அந்த வேலை என் வாழ்வில் மையமாக இருந்து என் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ப்ராசஸா இருக்கா? அந்த கேள்விக்கு பதில் பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் கேம் விளாடலாம், இல்ல யார்ட்டையா உட்காந்து மொக்க போடலாம், ஏதாவது பண்ணலாம். பட் நான் செய்யக்கூடிய செயல் என் வாழ்க்கைக்கு தேவையானது தானா? இப்ப ஸ்டாமரிங் இருக்கு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போடுமே, முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு திறமைகள் இருக்கும், அவ்வளவு விஷயம் இருக்கும். திக்கு வாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு தேவையான மதிப்பை அந்த சமூகம் தரவே தராது. வெளியே விஷயம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். 1 2 இல்ல 86 கம்பெனி பார்த்தா நான் சந்திரவான் முடியல. இந்த வாயால பேச முடியும் பத்தி விட்டான். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த வாயால் இந்த உலகம் என்னை ஒதுக்கியது, இந்த வாயால் இந்த உலகத்தை பார்க்க வைக்கணும். That's my motto. That's my motto. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கா வேற எங்கேயாவது? வேர்ல்டு வைடா கிடையாது. காலைல 1 hour, நைட் 1 hour. அதில் தியானமும் கொண்டு வந்தோம், மசில் மெமரி கொண்டு வந்தோம். We are updating. Then application. இதை விட உங்களை இண்டிகேட் பண்றதுக்கு இதுவரைக்கும் அந்த அப்ளிகேஷன் போட்டது மட்டும் 53,000 42 ரூபா போட்டிருக்கோம். அது கூட சேர்ந்து எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டிங் அதெல்லாம் போட்டா 53 ரூபா வந்துருது. 53,000 போட்டிருக்கோம் உங்களுக்காக. ஏன் போட்டிருக்கோம்? நான் பட்டிருக்கேன், அந்த வழி தெரியும். இந்த பட்டிருக்கேன், எனக்கு அந்த வழி தெரியும். அதை பயன்படுத்துறோமா? டெய்லி டாஸ்க் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? பின்னாடி நிறைய சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. என்ன 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா செதுக்கிட்டு இருக்கோம். சரியா பயன்படுத்துறீங்களான்னு யோசிச்சு பாருங்க.
தயவு செய்து டெய்லி பயிற்சியை உங்களுடைய மூச்சாக செய்யுங்கள். அவ்வளவுதான். மூச்சு விடுறதுக்கு மறக்கிறது இல்ல, சாப்பிடுறதுக்கு மறக்கிறது இல்ல, அப்படித்தானே? மறக்கிறது இல்ல. பட் நாம பயிற்சியை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? காலை நைட்டு உசுர கொடுத்து பண்றாங்கிற கேள்வி இருக்கே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே? யோசிப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய எனக்கு மிகப்பெரிய பிடிச்ச கோட் தெரியுமா? ரொம்ப அற்புதமான கோட், வேற லெவல். முதல் 30 வருடங்கள் பழக்கங்களை உண்டாக்குங்கள், அடுத்த 30 வருடங்கள் பழக்கங்கள் உங்களை உண்டாக்கும். அதோட பெரிய விஷயம் கிடையாது. யோசிப்பாரு. சும்மா எல்லாம் ஒருத்தன் மேல வியாரி உட்காரல. சும்மா ஸ்டீவ் ஜாப்ஸ் பிராண்ட் ஆயிட்டாரு, எலான் மாஸ்க் பிராண்ட் ஆயிட்டாரு, பிராண்ட் சும்மா ஆகல. இந்த வார்த்தைக்கு பின்னாடி யோசிச்சு தெரியுமா? 30 வருடங்கள் உங்களுக்கு பழக்கத்தை உண்டாக்குங்கள், அந்த பழக்கங்கள் அடுத்த 30 வருடங்களில் உங்களை உண்டாக்கும். மிகப்பெரிய விஷயம். நான் 30 வருஷம் கேட்கல, நான் 3 மாசம் தான் கேட்டேன். 3 மாதங்கள் சரியாக நேர்கோட்டில் சீர்பட்டதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் பழக்கத்தை சீர் செய்யுங்கள். அந்த பழக்கங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை உருவாக்கும். இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? வெறும் 3 மாசம் 3 மாசம் ப்ராப்பரா பண்ண போதும் சார். 8 மாசம் தேவையில்லை. கரெக்டா 3 மாசம் ப்ராப்பர் கரெக்டா நம்ம கொடுக்கும். CES சீட் மறந்தே போயிருப்பீங்க சில பேர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்துரு அவார்ட் ஷீட் காலை முதல் நைட்டு வரை நீங்க என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது சொல்லிட்டு இருக்கோம். அப்படித்தானே சொல்றோமா இல்லையா? கால் 6 மணிக்கு ஆரம்பிக்க, நைட்டு 10 மணிக்கு முடிஞ்சிருக்கும். அந்த ஷீட்ல கரெக்டா டைம் வரையா போட்டிருக்கோம். எத்தனை முறை உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கி, எத்தனை முறை சரியா பயன்படுத்துறீங்க, எத்தனை முறை பேட்டர்னை ஃபாலோ பண்றீங்க, எத்தனை முறை ஹேக்க ஃபாலோ பண்றீங்க, காலைல நைட்டு வரைக்கும் என்னென்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா சரியா பண்றீங்க, எல்லாம் இருக்குல்ல. இட்ஸ் கால் செல்ஃப் எவாலுவேஷன். அதான் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே வழிநடத்தாவிட்டால் இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்கும். ரொம்ப முக்கியம். எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? உங்களை நீங்கள் மதிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு முதல் அடிப்படையான தகுதி எவாலுவேஷன். காலைல இருந்து நைட்டு வரை நான் என்ன செஞ்சு கிழிச்சேங்கிற கேள்விக்கு சரியான பதில் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஜெயிக்க போறது இல்லை, ஜெயிச்சிட்டீங்க. அதைத்தான் கொடுத்தோம் ஷீட்டா. நான் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியும். அந்த ஷீட் பைக்குள்ளேயே இருக்கணும் சார். இம்பார்ட்டன்ட். That's called lifestyle. Yes. Golden rules, task, situation. இதான் சொல்றேன் பாருங்க. What is golden rules? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மறந்தே போயிடும் சில பேர். யூடியூப்ல நிறைய கிடக்கு. முடிந்தவரை ஸ்டாமர்ஸ் கூட பேசாத குறைங்க. முடிஞ்சவரை அவர் வழிதான் வழி. நம்பர் 2, அக்செப்ட் ஐ எம் ஸ்டாமர். இப்ப நான் திக்கு வாய்தா, என்ன இப்ப குறை, என்ன ஆக போகுது, என்ன செய்ய போறீங்க, அதை கேட்கிற தைரியம் உங்களுக்கு வேணும். என் குறைகளை ஆமா நான் குறை வச்சிருக்கேன்னு சொல்றான்ல, அவனுக்கு நிறை கூடயே எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா நான் திக்குவாய்தான், சிரிப்பியா சிரிச்சுக்க, முறைப்பியா முறைச்சுக்க, கேவலப்படுத்தியா பண்ணிக்க. இந்த உலகத்தில் தன் குறைகளை ஏற்றுக்கொண்ட எவருமே தோத்தா சரித்திரமே கிடையாது. குறைய மறைக்கிறான்ல, கடைசி வரைக்கும் உடைய நிறை வெளியே வர. ஏனென்றால் குறையும் நிறைகளும் கலந்தா கிடக்கு மனசுக்குள்ள. உங்க மனசை நீங்க ஓபன் அப் பண்ணா என்ன வேணும்? என்ன வேணும்? உங்களுடைய மனதில் உள்ள குறைகளை வெளிப்படுத்தணும். ஆமா இப்ப திக்குவாய்தான் என்ன? அக்செப்ட் ஐ எம் ஸ்டாமரிங். நம்பர் 3, எக்ஸ்போஸ் இட். வெளியே போய் சார் பேசும்போது மாணவர் சிரிக்கிறாங்க சார், சிரிச்சு இப்ப என்னதான் யோசிச்சு பாருங்க. இதான் நடக்கதா? வாய்ப்பு இருக்கு. அதுல அவன் சிரிச்சு கிழிச்சானா பெரியாளா? நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்வில் வெல்லக்கூடிய நபர்கள் எந்த ஒரு நபருமே they are valuable persons. சரியா? வாழ்க்கை ஜெயிச்சிட்டு இருப்பான், ப்ராசஸ்ல இருப்பான். ரைட்டா? எந்த ஒரு நபருமே இன்னொரு நபரை கிண்டல் அடிக்க முடியாது, நக்கல் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு நேரம் இருக்காதுங்க. அவனுக்கு பின்னாடி லட்சியம்ங்கிற மிகப்பெரிய சுமை இருக்கும். அந்த சுமையை தாங்கிட்டு வாழ்க்கை ஜெயிக்கணும் கண்ணை மட்டும் ஓடிட்டு இருப்பான். எவன் ஒருவன் வாழ தகுதி இல்லாமல் லட்சியம் இல்லாம இருக்கான்ல, வெட்டியா இருக்கான்ல, கேட்டா நான் திறமையை தேடிட்டு இருக்கேன். கிழிச்சாங்க, திறமையை தேடிட்டு இருக்கேன். திறமை தேடுவதில்லை, திறமை சல்லடை போடுவது. காலையில நேற்று வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம், வழி அனுபவிக்குமா? ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் ஸ்டேட்டஸ் நான் பார்த்தா இருக்கு. ரீசெண்டா ஒரு ஸ்டேட்டஸ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கு. நல்லா டிவி பாருங்க, கிரிக்கெட் உட்கார்ந்து பாருங்க, ஜாலியா இருங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்கிற மக்கள் இதை பேசவே கூடாது. பொழுதுபோக்கில் அடிமையான மக்கள் திறமையை வளர்க்க நான் பாடாபருங்கிறது பொய். திறமைகள் தேடுறதுல சல்லடை போடுறது. சல்லடை போடுறதா என்ன? ரெகுலரா போட்டு உங்களை பாடாப்படுத்தி புண்ணாக்கி பிரிச்சு எடிஞ்சு டெய்லி உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ பண்ணி பார்த்து அதுல வர்றதா திறமை. ஸ்டேட்டஸ் வைக்கிற திறமை கிடையாது. அப்ப என்னதான் விஷயம்?
என் குறைகளை வெளிப்படுத்தக்கூடிய தைரியம் கூட இருக்கா? அது யோசிக்கும். நம்பர் 4, வருத்தப்படக்கூடாது. சார் நான் ஸ்டாமர் இருக்கு சார், என் வாழ்க்கையில் அதாயிரு சார். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சு, வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கும் உங்கள் கடந்த காலத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. முதல்ல உங்களின் நிகழ்காலம் வேண்டுமானாலும் உங்கள் கடந்த காலத்தின் பகுதியாக இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனால் உங்கள் எதிர்காலம் உங்கள் கடந்த காலம் கிடையவே கிடையாது. நிகழ்காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தட்ஸ் a மேட்டர். இப்பொழுது சரியா பயிற்சி பண்றேனா, இப்பொழுது சரியான என்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேனா, இப்பொழுது சரியாக என் வாழ்க்கையின் திசையை தீர்மானித்து தோக்கும் போதெல்லாம் தோல்வி வெற்றியின் படி என்பதை புரிந்த ஒரு நபரால் வருத்தப்படவே முடியாது. திரும்ப சொல்ற, வருத்தம் என்பது சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு. அதான் உண்மை. உண்மையில who got OMG moment? யாரும் ஒத்துக்கிறீங்க? வருத்தம் என்பது சோம்பேறி மக்கள் மட்டும் தான் படுவான். ஏன் தெரியுமா? அவன் ஒத்துக்கிட்டு நான் தோத்துட்டேன் பாஸ், எல்லாம் முடியாது, நீ மன்னிச்சிருங்க, முடியாது, மன்னிச்சிருங்க. சரியாக போராடும் குணம் உடைய ஒரு நபர் தோல்வியை ஒரு வாய்ப்பாகவும் அந்த தோல்வியின் மூலமாக கிடைத்த அந்த அனுபவத்தை வெற்றிக்கு காணிக்காகவும் செலுத்தி போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்குண்டான போராட்டம். எல்லாம் புரிஞ்சு, தோல்வி என்பது தோல்வி அல்ல. இது வந்து ஸ்டாமினி மட்டும் கிடையாது. வாழ்க்கை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? உங்கள் வெற்றியின் அடிப்படையில், உங்கள் தகுதியின் அடிப்படையில், உங்க பணத்தின் அடிப்படையில் நீங்க யாருன்னு இந்த உலகம் பார்க்கவே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தீர்கள், தோல்வி அடைந்து இந்த நம்ம ஜெயிச்சிருக்கா மாதிரி அந்த தோல்வி எண்ணிக்கை தான் உங்கள் வாழ்க்கையின் வலிமை. நான் பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். எத்தனை முறை தோத்துருக்கீங்க நீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. அதான் மேட்ரு. சார் திக்கிட்ட சார், எத்தனை முறை திக்கினீங்க சார்? ஃபாலோ பண்ற, ட்ரை பண்ற, எத்தனை முறை ட்ரை பண்ணீங்க சார்? அந்த வார்த்தை வரல, எத்தனை முறை நீங்க வெளியே பேசுறீங்க? இந்த வார்த்தை வரல, ரைட் வரல. எத்தனை முறை நீங்கள் தோல்வியை கண்டீர்கள்? அதுதான் விஷயம். வெற்றியை நோக்கி பயணம் பண்ண ஆசைப்படுறீங்கல்ல, உண்மையாவே வெற்றியை நோக்கி பயணம் ரொம்ப மோசமா இருக்கு. வெற்றியை நோக்கிய பயணம் ரொம்ப 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 மோசமா இருக்கும். நீங்கள் வெற்றியை நோக்கி போகணும்னா அந்த வெற்றியின் நிகழ்வு என்னவோ அந்த நிகழ்வை சார்ந்த உங்களின் தோல்வி எத்தனை மடங்கு, 100 மடங்கு இருக்கும் தோல்வி ஒரு வெற்றி. கஷ்டமே இல்லாம கிடைக்குமா சார்? ஊசி மட்டும் தான் கிடைக்கும், விஷ ஊசி கிடைக்கும். கஷ்டமே இல்லாம கிடைக்கும், ஒண்ணுமே கஷ்டம் இல்லாம கிடைக்காது. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணிப்போம். உண்மையாகவே நான் என் வாழ்க்கையில் வெல்வதற்குண்டான பாதையில் பயணம் செய்கிறேனா இல்லையா? இல்ல நான் என்ன ஏமாத்திட்டு இருக்கேன்? இதான் முக்கியம். நிறைய பேரு ஏமாத்துறேன், அவனவனே ஏமாத்திக்கிறாங்க. பாவமா இருக்கு. நான் கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டப்படுறேன்? 8 மணி எஞ்சி உட்கார்ந்துட்டு அப்படியே விண்ணத்தை பார்த்துட்டு நான் வந்து எனக்கு வாய்ப்பே தெரியல. எவன் கொடுப்பான் வாய்ப்பு? நான் கஷ்டப்படுகிறேன், நான் கஷ்டப்படுவதற்கு தயாரான ஒரு நபர், நான் வழிகளை ஏற்றுக்கொள்வேன், நான் உண்மையான வழிகளை சமூகத்தில் போய் நான் பார்க்க தயார். இந்த தயாருங்கிற சமூகத்துக்கு காட்டுறீங்களா, வாய்ப்பு தேடி வரும், உங்களை தேடி வாய்ப்பு வரும். வாய்ப்பு நீங்க தேட வேண்டாம், அச்சு பிடிச்சு வரும். இவன் சரியானவன், இவன் வாழ்க்கைக்கு தேவையானவன், இவரால முடியுங்கிற விஷயம் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம உண்மையாக கஷ்டப்படுறவங்க கேள்வி இருக்குல்ல, சார் வார்த்தை வரல, திக்குறேன், ரைட்டு, சந்தோஷம் தான். எத்தனை முறை திக்களை நீங்கள் சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க? எத்தனை முறை வராவது பேசிருக்கீங்க, அசிங்கப்படுறீங்க? தட் இஸ் a result. ரிசல்ட்ங்கிறது நல்லா பேசுறது கிடையாது, ரிசல்ட் திக்கி பேசுறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரிசல்ட் இஸ் a progress. அத பண்றோமா? வருத்தப்பட்டே இருக்கவே சொல்லி முடிஞ்சது. நம்பர் 5, don't expect anything in this world. உழைப்பை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ரிசல்ட்ங்கிறது இட்ஸ் an illusion. உழைப்பு தான் ரிசல்ட். டோன்ட் எக்ஸ்பெக்ட். சார் பிராக்டிஸ் பண்ணும் போதே சரியாயிருமா? சோலி முடிச்சது சரியாயிருமா? nothing will happen. நீங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்கும் உழைப்பை தவிர, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் உழைப்பை தவிர வேற எதையுமே இந்த உலகத்திலிருந்து தங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. காரணம், உழைப்பு தான் ரிசல்ட். நான் இன்றைய பொழுது, இன்றைய நொடி என்னுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, அதுதான் உங்கள் வாழ்வின் எதிர்கொலிக்க போதை தவிர வருமா வராதாங்கிற கேள்வி உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கும் கேள்வி. இம்பார்ட்டன்ட்.
யாருக்கு புரிஞ்சது? Got it? Got it? Yes? Okay. Then task. எப்பா இதை கேட்டாலே நெஞ்செல்லாம் வலிக்குது சார். எனக்கு நேரமே இல்லை சார். யோபு போய் தெரியுமா நேரமே இல்லைங்கிறது? உண்மையா இல்ல? அதாவது நான் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவேன். என்ன தெரியுமா? தனக்காக நேரம் செலவழிக்க முடியாமல், தனக்கான நேரத்தை தனக்காக செலவழிக்க முடியாத ஒரு நபர் தன் வாழ்வை தன் கையாலேயே எரிச்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியல. அடிப்படை தேவை நல்லா பேசணும், அதுக்கு நேரம் இல்லை. அப்ப என்னதான் பண்ணு யோசிச்சு பாருங்க. தன்னை இன்னைக்கு வேலைக்கு போகலாம் சார், தப்பு இல்லை சார், வேலைக்கு போகலாம், குடும்பத்தை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது சமூக சேவை பண்ணலாம், எல்லாம் சரிதான். ஆனால் உங்களுக்காக நீங்க நேரம் செலவழிக்க முடியலன்னா நீங்க வாழ்க்கை எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை கண்ணு முன்னாடி எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 80 வயசுக்கு அப்புறம் மேபி இருந்தா ரைட்டா, ஒரு நார்க்கட்டுல படுத்து கிடந்து விட்டத்தை பார்க்கும்போது உங்கள் அனுபவம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை போராடி இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் சுமையை நீங்க சுமந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு உண்மையாகவே உங்க நேரத்தை உங்களுக்காக நீங்க செலவிட்டிருக்கீங்க. that's a thing. உண்மையா பண்ணிருக்கீங்களா? அதான் டாஸ்க். டாஸ்க் என்ன? உங்களுக்குண்டான உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டாஸ்க். டெய்லி கொடுக்கறோம்ல டாஸ்க், சந்துரு, எவாலுவேஷன் ஷீட் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த ஒரு விஷயம். சரியா பண்றமான்னு கேள்வி இருக்குல்ல? பண்ணிட்டு இருக்கோமா? ஒருபோதும் சொல்லாதீங்க நேரம் இல்லைன்னு. உங்களுக்கு நேரம் இருக்கு. பிரையாரிட்டி என்ன, முக்கியத்துவம் என்ன, அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தென் சிச்சுவேஷன். சார் நான் வெளியே போய் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, உருவாக்குங்கள். ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இல்ல. நாயா அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தர் கூட்டு வரீங்கல்ல, அப்படிதானே? கூட்டு வரோம்ல. ஏதோ விஷயம் பண்றீங்க, வாய்ப்புகள் அமையல, வாய்ப்புகள் அமைச்சுக்கிறீங்கல்ல. நாளைக்கு படத்துக்கு போனோம், எனக்கு இப்போ டிக்கெட் வந்து எத்தனை டிக்கெட், ஒரு 300 ரூபாய் டிக்கெட், என்ன 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய், எப்படியா ரெடி பண்ணி போறீங்கல்ல. அதேதான் யாருக்குமே வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்புகள் ஏற்படுத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சார் வெளியே போய் பேச வாய்ப்பே இல்லை, உங்களை வீட்டுல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க, அப்படியா? இல்ல இடுப்புல கயிறு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இங்க வாய்ப்புகள் இல்லன்னு இல்ல, வாய்ப்புகள் ஏற்படுத்த பயப்படுறோம். பாஸ் நான் வெளியே போனா பேச திக்கிறோம். இப்ப என்ன, இப்ப இந்த மனநிலையை உடைக்க முடியாது. லாஸ்ட் விஷயமே அதான் மைண்ட் செட். அந்த விஷயம் நான் வருவேன் சொல்லுவோம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கதான் ஆரம்பிக்குது, அது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப வாய்ப்புகள் பேச வாய்ப்பே கிடைக்கலையா, நீங்க வாய்ப்பை மறுத்தீங்களா? கொஞ்சம் உண்மையை நீங்க யோசிச்சு பாருங்க. வாய்ப்புகள் உருவாக்காம இருக்கிறதும் வாய்ப்புகள் மறுக்கிறதும் ஒண்ணு. டேக் இட் டவுன். கிடைத்த வாய்ப்பை மறுத்தலும் வாய்ப்பை உருவாக்காம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டுமே you know that how to make chances. வாய்ப்புகள் உருவாக்க தெரியும், நான் வாய்ப்புகளை உருவாக்க மாட்டேன். ஏன் உருவாக்க மாட்டேன்? பயப்படுறேன். ஏன்னா வாய்ப்புக்கு ஒரு பயம், தெரியுமா? பயமா இருக்கு. that's it. make situation, go ahead, அவ்வளவுதான். then again mentor. இவர் யாரு? அவர் யாரு தெரிஞ்சுதா? இவர் யாரு? டைப் பண்ணுங்க. ஹிட்லர். அவரை பத்தி முன்ன பின்ன கருத்து இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. நான் அவருடைய இந்த கருத்தை பத்தி எல்லாம் பேச வரல. மிஞ்சி போனா அந்த மனுஷன் எத்தனை அடி இருப்பான்? 4 அடி இருப்பான். 4 அடி இருப்பான். உலகம் பயந்த ஒரு நபர், நடுங்கின ஒரு நபர். யூடியூப்ல போயிட்டு ஹிட்லர் ஸ்பீச் அப்படின்னு கொடுங்க, அடிச்சு பாருங்க. எப்படி பாரு அவருடைய அந்த மனசுக்குள்ள இருக்க வெறி இருக்குல்ல, அந்த ஜெயிக்கணுங்கிற வெறிய வெளியே கொண்டு வரும். அப்படியா நெரிச்சு கொண்டு வர வெளியே. அப்படி மென்டார் நீங்க சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும். உங்களை பிழியணும், இதெல்லாம் நீங்க ஒரு மென்டரா மாறணும்.
நல்லா புரிஞ்சுங்க. மென்டாருங்கிறது வெளியே இருந்து வர்றது இல்ல, உங்ககிட்ட இருந்து வர்றது. நீங்க தான் உங்களுடைய மென்டார், நான் கிடையாது. நீங்க தான் மென்டார். உண்மையாவே உங்களுடைய முழு ஆற்றலையும் நீங்க பிழிஞ்சு கொண்டு வரீங்களா வெளியே, நீங்க தான் உங்க மென்டார். ஒரு மென்டார் என்பவர் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு ஆற்றலையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். அது நீங்களா இருங்க, உங்களுக்கு நீங்களாவே இருங்க. ஏன் அந்த நம்பிக்கை சந்துரு தான் கொடுக்கணுமா? யார் சொன்னா? எனக்கு யார் கொடுத்தா? ஒருவே கொடுக்கல. நம்பிக்கை என்பது பேச்சின் மூலமாக வருவதில்லை, செயலின் மூலமாக வருவது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செஞ்சிருவேன், அது நம்பிக்கை இல்லை, சும்மா வாய்ச்சவிடால். நான் 100 படியை தாண்டுவேன், நம்புறீங்க? நான் 10 படி தாண்டியே தெரியும். நடக்கும், அதை செயல்படுத்தும் போது நான் செய்வேன், செஞ்சேன். நான் தோற்றேன் என்பதன் அடிப்படையில் செய்வேன் என்பது நடந்தே தீரும். நான் தோத்துட்டேன் 5 படி தோத்துட்டேன், 6 படி தோத்துட்டேன், 7 படி தோத்துட்டேன், 10வது படி ஜெயிச்சேன். That's it. செஞ்சீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. எனர்ஜி. உங்கள் நம்பிக்கை உங்கள் செயலின் அடிப்படையில் வரக்கூடியது. உங்கள் நம்பிக்கை தோல்வியின் மூலம் பெறக்கூடிய, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தோல்வி அடிப்படையில் நம்பிக்கை பிறக்கும், வெற்றியில பிறக்காது. ஒரு வாட்டி நான் விராட் கோலி சாரை பத்தி பேச விரும்புறேன். சிம்பிளா சொல்றேன். ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். அத சொல்றாரு, சக்சஸ் சாதாரணமா ஈகோ தான் பூஸ்ட் பண்ணும், ஃபெயிலியர் மாதிரியான தெளிவை கொடுக்காது. உண்மையாவே பெரிய விஷயம். அவரை சொல்ல அந்த கோட்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சக்சஸ் உங்களுடைய ஈகோ அதை பூஸ்ட் பண்ணுமா, ஃபெயிலியர் தான் கத்து கொடுக்குமா. பவர்ஃபுல் வேர்ட். சோ உங்களுடைய மென்டார் யாரு, அவர் என்ன பண்றாரு, எனர்ஜி வருதா உங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா டெய்லி. why we need energy? Because we are just a human. நம்ம என்ன பீஸ்டா? just a human பீஸ்டா வச்சு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இருக்கணும். உங்களை குத்தி தள்ளணும், வாடா பாத்துக்கலாம் சொல்லுங்க. இருக்காராங்கிற கேள்வி. நீங்க இருக்கீங்க நம்ம கூட இந்த கேள்வி இருக்கு. சோ எந்த அளவுக்கு நீங்க உங்களை உந்தி தள்ளுறீங்க, எந்த அளவுக்கு தினமும் ஆச்சரியமாக நம்ம உந்தி தள்ளுறீங்க, அதான் கேள்வி, மிகப்பெரிய கேள்வி அதுதான். சோ முக்கியமா சப்ஜெக்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் சப்ஜெக்ட். இட்ஸ் கால்ட் மைண்ட் செட். மகேந்திர சிங் தோனி இவர் மேல மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, முன்ன சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு உண்மையாவே ஒரு விஷயங்கள் பிடிக்கும் இவர் மேல நிறைய. தோனி ஒரு விஷயங்கள்லாம் முடிவுகள் எடுப்பதில் அவர் அடிச்சுக்க முடியாது. தனக்கு ஒன்று சரி என்று தெரிந்து அதை என்னால் செய்ய முடியும் என்ற அறிவார்ந்த ஒரு செயலோடு அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் தலைவனாக போற்றப்படுவார்கள். திரும்பவும் சொல்றேன், ஒரு முடிவு சரி என்று தெரிந்து அதை என்னால் அறிவார்ந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்ற செயல்படுத்தி காட்டிய மக்கள் தலைவராக போற்றப்படுவாங்க. பண்டு பேட்டார் சூப்பரா பண்ணார். உண்மையாவே இந்தியன் டீமோட ஒரு ஸ்ட்ரக்சரே மாத்தி அமைச்சார். மேபி அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த காலகட்டத்தில் மாத்தி அமைக்கலன்னா இப்போ ஸ்ரீலங்கா டீமா தான் இந்தியா டீம் இருந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், உண்மை. நான் அதெல்லாம் ஒத்துக்கணும். இது கேமுக்குள்ள மட்டும், வெளியே சொல்ல மாட்டேன். கேமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், தோனி சொல்றேன். இப்ப தோனி கிரவுண்ட்ல நிக்காரு. ஓகே, தோனி கிரவுண்ட்ல நிக்காரு. 6 பால் இருக்கு, 12 ரன் அடிக்கணும், வேண்டாம் 15 ரன் அடிக்கணும். பவுலிங் டீமுக்கு பிரஷர் இருக்குமா, பேட்டிங் டீம் பிரஷர் இருக்கும். தோனி நின்னா பவுலிங் போறதுக்கு வேத்து ஊத்தி பிச்சுட்டு போயிடும். ஐயோ நிக்காரே. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் 49வது ஓவர் வரைக்கும் 80 பாலுக்கு 40 ரன் அடிச்சு வந்திருப்பாரு. கடைசி 6 பால் 30 ரன் அடிக்கூடிய நபர். அதே கடைசி வர்ற 6 பால்லையுமே மொதல் சரியான விட்டுருவார், வெள்ள விட்டு. பாத்திருக்கீங்களா? 6 பால்ல 15 ரன். ஃபர்ஸ்ட் பால் சரியில்லையா, பேட் தூக்கிடுவார். நமக்கு புரியாது என்னப்பா அப்படி இருக்காரு. ஆனா கடைசி 6வது பால்ல 6 ரன் மிச்சம் இருக்கும். அந்த 6 ரன் 6 வெளியே போயிடுவார். That's a confidence. He know how to do that. That's a thing. That's why he does. தெரியும் எந்த வாய்ப்பும் பொறுமையாக இருந்தால் கிடைக்கும். ஆனா வாய்ப்பை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா? அந்த 6 பால்ல முதல் பாலை விடும்போது ஒருவேளை அந்த 6 பாலையும் சரியா சமாளிக்க முடியாம அந்த அணியை தோல்வியின் பாதையில் கொண்டு சென்றிருந்தால் தோனி எவ்வளவு கேவலப்படுத்தி போனாம
ஆனால் அந்த பாலை விட்டாலும் சரி 5 பால்ல என்னால சரியா ஜெயிக்க முடியும்னு நின்று ஃபேஸ் பண்ணார்ல, அவர் தெரியும் இந்த பாலை பேட்டை விட்டா கேட்ச் ஆயிரும் அந்த இடத்துல. நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும் பேட்டை விட்டா கேட்ச் ஆயிரும், அங்க உள்ளவன் சரியில்லை சோழ முடிஞ்சிருவான். மைண்ட் செட். சோ வாழ்க்கையில 3 விதமா மக்கள் இருக்காங்க. வாழ்க்கையில there are 3 types of people. Number 1, ஒரு நிகழ்வை பிரச்சனையாக பார்க்கக்கூடிய மக்கள். ஒரு நிகழ்வை பிரச்சனையா பார்க்கிறது. எப்படி? தோனி எடுத்துக்க, அவர் நிக்கிறார், ஒரு ஐயோ 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணுமே, முடியாது. அதே மாதிரி ஐயோ சார் இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், என் பேரன் வைக்க போறான், திக்கிடணும் கூட சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு திக்கவே போகாது. ஒரு சிச்சுவேஷனை ஒரு ப்ராப்ளமா பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. 0% ரிசல்ட். நீங்க எவ்வளவு பயிற்சி பண்ணுங்க, எவ்வளவு தெளிவிடுங்க, உங்கள் வாழ்க்கைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு சிச்சுவேஷனா இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த வார்த்தை வர, அந்த வார்த்தையை மெனக்கே ஒருத்தன் கேட்பான், பேர் என்ன அப்படிமா, சார் கோகுல் வராங்க சார், வார்த்தை வராங்க, எனக்கு யுவராஜ் வரா சார், தப்பு இல்லை. ஆனா வாய்ப்பு அவன் கேட்கிறான்ல, கேட்கும் பொழுது அந்த சூழலை நீங்கள் எவ்வாறு கையாளுறீங்க, மனசுக்குள்ள என்ன ஓட்ட ஓடுது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தப்பிச்சு ஓடுற நீங்க ட்ரை பண்றீங்களா, இல்லன்னா அதை எதிர்கொள்ள போறீங்க. அதுதான் இந்த மேட்டர். ரைட்டா? நான் 6 பாலுக்கு 15 ரன்ஸ் அடிக்கணும், வேண்டாம்பா வேற பேட்ஸ்மேனை இறக்கி விட்டுருங்க, முடிய சொல்லலாம் தோனி விசாரணம் சொல்லலாம்ல. ரைட்டா? 7 பால் இருக்கும், ரைட்டா? 7 பால் இருக்கும், 2 விக்கெட் போயிருக்கும். தோனிக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் இருக்கலாம். அந்த 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கிறது ஸ்ட்ரெஸ் தான், அது கஷ்டம் தான், மன அழுத்தம் தான். அந்த கஷ்டத்துல அவர் என்னாலும் பண்ணலாம். வேண்டாம் நான் போக வேண்டாம், 6 பால் தான் இருக்கு, 15 ரன் அடிக்கணும், இப்ப என்ன பண்ணலாம், மத்த ஆளை அமுச்சு விட்டுறலாம், பண்ணலாம். அவர் பண்ணாரா? 2 விக்கெட் போயிருக்கு. யுவராஜ் சிங் இருக்கலாம், ரெய்னா இருக்கலாம், எல்லாம் ஹிட்டு தான். ஆனா அவங்க மேல பிரஷர் போனா கஷ்டம்னு அந்த அழுத்தத்தை, அந்த சிச்சுவேஷனை நாம் போய் ஃபேஸ் பண்ற போனா பாத்தியா, அந்த இடத்துல தான் தோனிக்கு பேரு. அதுதான் விஷயம். ஃபேஸ் த ப்ராப்ளம், தட்ஸ் a thing. அப்போ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள். 2வது சேலஞ்சா, சரி பண்ணி பாப்போமே. ஒருவேளை தோனி கூட சொல்லலாம், எப்ப நீ போப்பா, நீ யுவராஜ் சிங் போப்பான்னு சொல்லலாம். யுவராஜ் சிங் போனா கூட என்ன தோணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பாப்போம், முடிஞ்சா உண்டுப்பா. இது சேலஞ்சிங் மோட். இது நீங்க பண்ண கண்டிப்பா ஒரு ரிசல்ட் வரும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். சோ 3வது மக்கள் சிச்சுவேஷனை வாய்ப்பாக பார்க்கக்கூடிய மக்கள். தோனி 6 பால் இருக்கு, 15 ரன் அடிக்கணும், கஷ்டம்தான், அடிச்சு முடிக்கணும்னா கேவலம். ஆனா அடிச்சுட்டா ஒருவேளை நம்ம பேசலாம், 6 பால் இருக்குப்பா, 15 ரன் இருக்குப்பா, அழகா தோனியே வந்தாரு, யுவராஜ் இருந்தாரு, யுவராஜ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரெய்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கு, அவர் இறங்கி இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இவர் இறங்கி தோத்துட்டாங்க, பேசுவாங்கல்ல, விசாரணம் பேசுவாங்க, ஸ்ட்ரெஸ் வரும். அதையெல்லாம் தெரிந்து 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும் அப்படின்னா அந்த நான் போறேன், நான் ஃபேஸ் பண்றேன், ஐ கேன் டூ தட். ஒரு பிரச்சனையை, ஐயோ எனக்கு பேச்சு வராது, நான் பேங்குக்கு போனோம் வார்த்தை வராது, அந்த பேங்குக்கு போனா வார்த்தை வராங்க, பிரச்சனையை எந்த ஒரு நபர் வாய்ப்பாக பார்க்கிறீங்களோ அவங்க ரிசல்ட் தாறுமாறா கொட்டும். குயிக் ரிசல்ட், தட்ஸ் இட். யாருக்கு புரியுது? The powerful thing. இத பண்றவாங்கற கேள்வி யோசிச்சு பாருங்க. சார் என்னுடைய மேனேஜர் பேசவே முடியல, ரைட்? அது ப்ராப்ளம் தானே. அந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? அந்த ப்ராப்ளத்தை உங்களுடைய மூளை எப்படி ஏத்துக்குது? அந்த ப்ராப்ளத்தை தட்டி ஓடணும்னு ஓடுறீங்களா, இல்ல ப்ராப்ளத்தை பார்க்கல நான் வரட்டும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இது ப்ராப்ளம் இல்ல, இதனுடைய வாழ்வின் அற்புதமான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேனா இல்லை? The biggest thing, அனைத்து பிரச்சனைகளும் வாய்ப்பு, அனைத்து வாய்ப்புகளும் பிரச்சனை. இந்த ரெண்டை நீங்க மாத்தவே முடியாது, இதை நீங்க பிரிக்க முடியவே முடியாது. இந்த உலகத்தில் வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க, நல்லா சொல்றேன். இந்த உலகம் முழுவதும் வாய்ப்புகளால் நிரம்பி கிடக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் வாய்ப்புகளாக காண முடியவில்லை, நீங்கள் அந்த வாய்ப்புகளை பிரச்சனையாக காணுகிறீர்கள். That's it. யோசிச்சு பாருங்க, வாய்ப்பு இல்லையா? ஏகப்பட்ட வாய்ப்பு.
தொழில்துறையில, பொருள்துறையில, வேலை வாய்ப்புல ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. பட் ஏகப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் வாய்ப்புகளை பார்க்கல. என்னால பண்ண முடியாது, கஷ்டம், நான் இப்படியே இருந்துறேன், நான் காலை 8 மணிக்கு முடிக்கிறேன், டிவியை பாக்குறேன்னா 4 பேர் ஏசுறேனா, வேலை கிடைக்கிறேன் எவனை பத்தியாவது ஏசுறேனா, எங்க அப்பா ஏசுறேனா, அம்மா ஏசுறேனா, படு தூங்குறேனா, பூமிக்கு கேடு, பூமிக்கு கேடு. வாய்ப்புகளை பிரச்சனையாக பார்க்கிற மக்களுடைய குணாதிசயம் இது. ஒருவேளை பிரச்சனை வரும், அவனுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கும். வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, தம்பி சரியா படிச்சிருக்க மாட்டான், அண்ணன் சாட்டை பண்ணி வருவான், வீட்டு முழுக்க கடன் இருக்கும், நண்பன் துரோகம் பண்ணிருப்பான், அனைத்தையும் சுமந்துட்டு அவன் ஒண்ணு பண்ணுவான், பிரிச்சுக்கிட்டே இருப்பான். வருத்தங்கிற வார்த்தையா வாயில வராது, டயர்டுங்கிற வார்த்தையா மூஞ்சில தெரியாது, டயர்டே ஆக மாட்டான். He is always doing something. ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒரு வேலைக்கு புரியாது. அவனோட மென்டல் மைண்ட் கிறுக்க மைண்ட். எப்ப ஏன் இவன் கஷ்டப்படுற, வேண்டாம் கஷ்டப்படாத, கஷ்டப்பட்டா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆணித்தரமான உண்மையை புரிஞ்சு விடுவான். அந்த ஏதோ பண்ற மாதிரி சம்திங் செஞ்சுட்டே இருப்பான். நான் சட்டம் வந்திருக்கேன், இதே திருச்செந்தூர்ல. இப்ப உட்கார்ந்து சேர் ரேட்டு தெரியல இருக்கும், குறைஞ்சது ஒரு 7 ரூபா 8 ரூபா இருக்கும் உட்கார்ந்து சேர் ரேட்டு. ரைட்டா நீ சொல்றது நான் ஏன்னு சொல்றேன். திருச்செந்தூர்ல வெறும் 50 ரூபா கிடைக்காதன்னு ரோடா சட்டம் வச்சிருக்காங்க. ஒரு 4 ரூபா கிடைக்காதன்னு மாவு பாக்கெட் போட்டிருக்கேன் தூத்துக்குடியில. கோவை லட்சுமி மாவு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு மனுபிச்ச மண்டியில சிஎன்சி ஆபரேட்டரா 8 மணி நேரம் நின்னே இருக்கணும், உட்கார்ந்தா ஒரு பஞ்சாயத்து ஆகும். நீங்களும் பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்க படும்போது பிரச்சனையா பார்க்கணும். வாய்ப்பு பார்த்துருங்க. நான் வாழ்க்கையை படிச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆங்கிளும் வேற. இந்த துறை எனக்கு கிட்டத்தட்ட 10-13 துறை, எனக்கு துறையே 13. அது இது ஒண்ணு வந்த நான். அப்ப சொல்றீங்க ஈஸியா பேச முடியும், நடக்காது. எதுவுமே ஈஸி கிடையாது உலகத்துல. மரணம் கூட ஈஸியா வராது, பிறப்பும் ஈஸியா வரல தெரியுமா? பிறப்பும் ஈஸியா வரல. பிறக்கும் போது டாக்டர்லாம் உங்களை இழுத்து வெளியே போல தெரியுமா உங்களுக்கு? அது படிங்க. 90% நீங்க பொறுப்பு. ஒரு தாயின் கருவறையில இருந்து வெளியே வர அந்த புள்ள மிதிக்கணும். அந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே கஷ்டப்பட்டுதான் வெளியே வருது. அதை விடுங்க. ஒரு தந்தையும் தாயும் இணையும் பொழுது அந்த இணைப்பின் மூலமாக கோடி மக்கள் கூட போட்டி போடுறான். தெரியுமா தெரியாதா? யாருக்கு புரியுது? கோடி மக்கள் போட்டி போடுறான். அது ஜெயிச்சா வந்துருங்க, சும்மாலாம் வரல. நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் முன்பே ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அதை மறந்துடாங்க பாஸ். ஏன் அதை மறந்துட்டீங்க? அந்த சுருத்து எங்க போச்சு? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த உலகம் என்றால் என்னவென்று தெரியாத பொழுதே என் வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பேயே இந்த உலகத்தை வென்றவன் நான். இந்த உலகத்துல உசுரோட வாழுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படினே தெரியாது என்னுடைய அம்மாவோட வயிற்றுல மிதிச்சு தள்ளி வெளியே வந்தவனா. அப்ப ஏற்பட்ட வேகமும் செத்து போச்சு. ஏன் தெரியுமா? அவமானங்களுக்கு நம்ம பட்ட கொடுத்த அந்த மரியாதை. அதாங்க மேம். Got it? So 3 விதமான மக்கள் தான். ஒண்ணு, ஒரு நிகழ்வை பிரச்சனையா பார்க்கிற மக்கள், ஒரு நிகழ்வை சேலஞ்சா பார்க்கிற மக்கள், ஒரு நிகழ்வை வாய்ப்பா பார்க்கிற மக்கள். நீங்க யாருன்னு முடிவு பண்ணுங்க. நீங்க 3ஆவது கேட்டகரியில நான் உங்களுக்கு தேவையே இல்லை. You are a king. You can do anything. 2வது கேட்டகரி நான் உங்களுக்கு தேவை. முதல் கேட்டகரி தயவு செய்து இடத்த காலி குடிங்க. பிரயோஜனமே இல்லை. உங்கள் வெற்றி கொள்ள முடியவே முடியாது. நீங்க உண்மையா பயிற்சி பண்ணுவீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க, டாஸ்க் பண்ணுவீங்க, நடக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தட்டி. ஓகே, சோ ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொன்னான ஆற்றலையும் கொடுத்தமைக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சரிதானா? ஓகே, கொஞ்சம் யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை உங்க கையில தான் இருக்கு. ப்ராப்பரா எல்லாம் கொண்டு போவாங்க. சந்துரு யூனிவர்சிட்டிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டாஸ்க் சரியா முடிங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு யோசிங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, கஷ்டம், வேதனை, கஷ்டம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு அனுபவம். நீங்க அதை பெருசா நீங்க திங்க் பண்ணக்கூடாது. எனக்கு கஷ்டப்படுறேன் சார், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சந்தோஷங்க. என்னுடைய நெருங்கிய நட்புகளுக்கு மட்டுமே தெரியும் நான் எவ்வளவு துரோகத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படின்னு நிறைய துரோகங்கள், நீங்க சொல்ல முடியாத துரோகங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன்.
அவங்க தெரியாது. நான் சொல்றேன், சீக்கிரம் நான் சொல்றேன். ரைட்டா? இவ்வளவு துரோகம் அனுபவிச்சிருக்கு. அந்த துரோகம் தான் எனக்கு செதுக்கிச்சு. ரைட்டா? அது சொல்றேன், நான் சீக்கிரம் அதை நான் ஒரு மேடையில நான் வெளிப்படுத்துவேன். அது என்னங்க அந்த மேடையில சொல்லும் போது ஒரு நபரும் வாய் திறந்து பேச முடியாத நபரை நான் இருக்கணும். அப்ப நான் பேசுவேன். ரைட்? So be active. உங்களை நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை மேல முழு கவனம் வைங்க. நேரத்தை வீணா செலவழிக்காதீங்க. வாழ்க்கையில ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் வித்தியாசம் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். தோத்தவன் தோக்க விரும்பல, ஜெயிக்கவன் தோக்க விரும்பலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். யாருக்கு புரிஞ்சது? ஜெயிச்சவன் தோக்க வித்தியாசம் என்ன? தோத்தவன் தோக்க விரும்பல, ஜெயிச்சவன் தோக்க விரும்பல. அவ்வளவுதான். என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை. பாய். Bye. We all said welcome Mr. Chandru sir. அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பாஸ்? உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். சந்துரு சார் வந்து கடவுளை பார்த்த மாதிரி பார்க்குறேன். முயற்சியை கைவிடாத எந்த ஒரு அட்டம்டும் நீங்கள் வெற்றியை வகுக்கும் வழிமுறைகள்.